ஜிடிஎஸ் வியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் படிக்க இருப்பது சுந்தரகாண்டம் பகுதி 5. ராவனுடைய மகனாகிய அட்சயகுமாரன் தந்தையை தடுத்து தானே போருக்கு போவதாக கூறினான். அட்சயகுமாரனோடு 12,000 இளைஞர்கள் மற்றும் 4,00,000 வீரர்கள் படைசூழ எந்திர பொறி அமைந்த தேர்களில் போருக்கு கிளம்பினார்கள். தனக்கு எதிரில் பெருத்த ஆரவாரத்துடன் கூச்சலிட்டு கொண்டே இருக்கும் இந்த கடல் போன்ற சேனையை அனுமன் பார்த்தான். போருக்கு வந்திருப்பவன் யார்? இந்திரசித்தனோ அல்லது ராவணனோ என்று ஐயுற்றான். இதனால் அவனுக்கு உற்சாகம் ஏற்பட்டது. ராமபிரானை மனத்தில் நினைத்து வணங்கினான். சுக்கிரனுக்கு நன்றி தெரிவித்தான். இதோ எதிரில் வந்து நிற்கும் அரக்கர்களின் உயிரை கொண்டு போக யமனும் வந்துவிட்டானே என்று எதிரே நின்றவனை உற்று பார்த்தான். அடடா, இவன் ராவணனும் இல்லை, இந்திரனை வென்ற இந்திரஜித்தும் இல்லை. இவனோ குற்றமற்ற இளைஞன், போர்த்தொழிலில் வல்ல முருகனும் அல்லன். இவன் யாரோ என்று எண்ணினான். அனுமனை பார்த்துவிட்ட அட்சயகுமாரன், அரக்கர் ஓட்டத்தை கொண்டது இந்த குரங்குதானா என்று அலட்சியமாக கேட்டான். அப்போது அட்சயகுமாரனுடைய தேர்ப்பாகன் அவனிடம், ஐயனே, எவரையும் உருவத்தை பார்த்து எள்ளி நகையாட வேண்டாம். நம் மன்னன் ராவணனை வென்ற வாலியும் ஒரு குரங்குதான் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை என்றான். இதை மனதில் கொண்டு போர் செய் என்றான். இலங்கைக்கு இந்த குரங்கு செய்துவிட்ட அழிவின் காரணமாக இவனை மட்டுமல்ல, உலகின் மூளை முடுக்குகளுக்கெல்லாம் சென்று ஆங்காங்குள்ள குரங்கு கூட்டங்கள் அனைத்தையும் அழிப்பேன் என்று அட்சயகுமாரன் சொல்லிவிட்டு அரக்கர் கூட்டத்திற்கு ஆணையிட்டான். அவன் மேல் ஆயுதங்களையும் அம்புகளையும் ஏவின. இந்த உக்கிரமான போரால் விண்ணும் மண்ணும் அதிர்ந்தன. அனுமன் தனியாக அந்த படையுடன் போர் புரிந்தான். அட்சயகுமாரனும் அனுமனும் நேருக்கு நேராக போர் புரிந்தனர். கையில் வில் வேந்தி அட்சயகுமாரன் அனுமன் எதிரில் நிற்க அந்த வில்லை தன் கையால் பற்றி கொண்டான் அனுமன். இருவரும் இழுத்த இழுப்பில் வில் முறிந்து விட்டது. உடனே அட்சயகுமாரன் தன் வாளை எடுத்து அனுமனை குத்தினான். அதை பிடுங்கி உடைத்து எறிந்தான் அனுமன். இரு கரங்களாலும் அந்த அரக்க குமாரனை பிடித்து தரையோடு தரையாக அம்மியில் அரைப்பது போல் அரைத்தான் அனுமன். அட்சயகுமாரன் தேய்ந்து நசுங்கி மாண்டு போனான். அரக்கியர் அலறினர். அட்சயகுமாரனின் தாய் மண்டோதரி ராவணன் காலடியில் விழுந்து அழுதாள். தன் தம்பி அனுமனால் கொல்லப்பட்ட செய்தியை இந்திரஜித் கேட்டான். உலகம் நடுங்கும்படியாக கடும் கோபம் கொண்டான். தம்பியை நினைத்து தாரை தாரையாக கண்ணீர் சிந்தினான். தன் வில்லை பார்த்து இந்திரஜித் கேட்டான், மரத்தில் வாழும் ஒரு குரங்கு என் தம்பியை கொன்றதா? இல்லை, என் தந்தை ராவணனின் புகழை அல்லவா கொன்றது என்றான். தம்பியை நினைத்து அழுது புலம்பிய இந்திரஜித் ராவணனின் காலடியில் போய் விழுந்து வணங்கினான். அஞ்சாத ராவணனும் அவன் தோள்களை பிடித்து தூக்கி நிறுத்தி தழுவிக்கொண்டான். அரசே, நீ நன்மை தரக்கூடிய ஒரு விஷயத்தை உணரவில்லை. துன்பம் வந்த பிறகு வருந்துகிறாய். கொடிய குரங்கின் வலிமையை அறிந்த பிறகும் மேலும் மேலும் நம் வீரர்களை அனுப்பி யமனுலகம் அனுப்பி வைக்கிறார். அப்படி கிங்கரர்கள், சம்புமாலி, 5 படைத்தலைவர்கள் என்று ஒருவர் பின் ஒருவராக இறந்து போனார்கள். இப்போது அருமை தம்பி அட்சயகுமாரனும் அந்த குரங்குக்கு பலியாகிவிட்டான். இவ்வளவு பேர் போன பிறகும் அதை வெல்வோம் என்று சொன்னால் அறிவிடமே ஆகாதா? ஆனாலும் ஐயனே, அந்த குரங்கை நான் பிடித்து வருகிறேன். கன நேரத்தில் அந்த காரியத்தை செய்து முடிக்கிறேன். கவலையை விடு என்றான். பிறகு ராவணனிடம் ஆசி பெற்று போருக்கு கிளம்பினான் இந்திரஜித். அங்கிருந்து கிளம்பி போர்க்களம் நோக்கி போகின்ற போது அனுமன் செய்த போர் ஆற்றலை எண்ணி பார்க்கிறான் இந்திரஜித். இவனது பேராற்றல் தான் என்ன என்று சிந்தனை வயப்பட்டு போகிறான்.
காட்டிலே மூக்கறுபட்டு அத்தை சூர்ப்பனகை அவமானப்பட்டதையும் கரண் முதலானோர் இறந்து போனதையும் தம்பி அக்ஷயகுமாரன் இறந்து போன கொடுமையான காட்சியையும் எண்ணி பார்க்கிறான் இந்திரஜித். இவை அனைத்தையும் செய்தது ஒரு வானரம். அந்த வானரத்தை அனுப்பியது 2 மானுடர்கள் என்ற நினைவு அவனது கோபத்தை மேலும் அதிகரித்தது. தன் தம்பி அனுமனிடம் போரிட்டு தரையோடு தரையாக தேய்க்கப்பட்டு இறந்து போன இடத்தை போய் பார்த்தான் இந்திரஜித். நெருப்பில் காய்ச்சிய செம்பு போல அவன் முகம் பழுக்க சோகம் அவனை கப்பிக்கொண்டது. இப்படி கோபமும் ஆத்திரமும் சோகமுமாய் போர்க்களம் வந்த இந்திரஜித்தை அனுமன் பார்க்கிறான். இதற்கு முன்பாக வந்து போரிட்டவர்களை நான் கொன்றுவிட்டேன் என்று மகா கோபத்தோடு இவன் வருகிறான். இந்த இந்திரஜித்தை நான் கொல்வதால் பல நன்மைகள் ஏற்படும். தேவர்கள் துன்பத்திலிருந்து மீள்வர். இவனை கொல்வது ராவணனை கொல்வதற்கு சமம் என்று நினைத்து கொண்டான் அனுமன். இந்திரஜித் அனுமனிடம் போரிடும் காட்சி. அரக்கர்களின் படைகள் பெருத்த ஆரவாரத்துடன் அனுமனை சூழ்ந்து கொள்ள அவன் ஒரு பெரிய ஆச்சா மரத்தை பிடுங்கிக் கொண்டான். தனது பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு போரிட தயாரானான். பெரிய புயல் வீசுவது போல அனுமன் தாக்கியதில் அரக்கர் படையின் தேர்கள் முறிந்து விழுந்தன. யானைகள் கும்பல் கும்பலாக அழிந்தன. குதிரைகள் கால்கள் முறிந்து கீழே விழுந்தன. குளம்புகள் நொறுங்கின. கழுத்துகள் ஒடிந்து மாண்டன. அரக்கர்களை பிடித்து அனுமன் அக்கு அக்காக தலைவேறு கால்வேறாக பீத்து எறிந்தான். உடல் பிளந்து முண்டங்களாக இறந்து விழுந்தனர் அரக்கர்கள். அவன் மீது எறியப்பட்ட அம்புகள் அனைத்தும் கருகி உதிர்ந்தன. போருக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அனுமன் அவனை அழைத்தான். தன் மலை போன்ற தோள்களை தட்டி இடி முழக்கம் செய்தான் அனுமன். அனுமனின் உடல் மேலும் மேலும் பெரிதாகிக் கொண்டே போயிற்று. அது எப்படி இருந்தது என்றால் நன்னெறியில் நிற்கும் ராமனது புகழ் விரிவடைவது போல இருந்தது. அனுமனை முழுமையாக இந்திரஜித்தால் பார்க்க முடியவில்லை. அரக்கன் விட்ட அம்புகளை பிடித்து திரும்பவும் அவன் மீதே அனுமன் வீசினான். அப்போது புதிய தேரொன்று போர்க்களத்துக்கு வந்து இந்திரஜித்தை அதில் ஏற்றி கொண்டது. அனுமன் தனது உடலை அசைத்து தன் மீது பாய்ந்திருக்கும் அம்புகளை கீழே உதிர்த்தான். இந்திரஜித்தினுடைய தேர் மீது பாய்ந்து ஏறி அவன் கை வில்லை பிடுங்கி ஒடித்தான் அனுமன். உடனே இந்திரஜித் தனது வஜ்ராயுதத்தை கையில் எடுத்தான். இந்த வஜ்ராயுதத்தால் தான் இந்திரஜித் இந்திரனை வென்றான். இப்போது அந்த ஆயுதத்தை அனுமன் மீது பிரயோகிக்க எண்ணி கையில் எடுத்தான். அதிலிருந்து 1 100ஆக்கி அம்புகளை மலை போல் அனுமன் மேல் பொழிந்தான். அனுமனும் சற்று அயர்ந்தான். போரில் அனுமன் தளர்ந்து போனது கண்ட தேவர்கள் துன்பமடைந்தார்கள். அனுமன் ஒரு மரத்தை பிடுங்கி வீசி அடித்து தன் மீது பாய்ந்து வரும் அம்புகளை சிதற அடித்தான். இந்த மரத்தால் இந்திரஜித்தின் தலை மீது இருந்த மணிமுடியில் ஓங்கி அடித்தான். மணிமுடி உடைந்து கீழே விழ இந்திரஜித் நடுங்கி நின்றான். அனுமன் இந்திரஜித்தை அவன் தேரோடு தூக்கி வானத்தில் வீசி எறிந்துவிட்டு கூச்சலிட்டான். இந்திரஜித் தேரோடு தரையில் விழுந்தான். பின் எழுந்து வானில் சென்றான். வேறு வழி எதுவும் தெரியாததால் அவன் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து அனுமன் மீது ஏவ முடிவு செய்தான். மானசீகமாக பிரம்மாஸ்திரக்கு பூஜைகளும் அர்ச்சனை வழிபாடுகளும் சகல கோடி தெய்வங்களையும் வணங்கி அந்த அஸ்திரத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டான்.